ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்திரநாதன். அனைவருக்கும் வணக்கம். எலிஜிபிலிட்டி ஃபார் கோட்டா வைஸ் சீட்ஸ் தமிழ்நாட்டில் யாரெலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடகடன் குயிக் ப்ரெசன்டேஷனாக பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் 2025 ரேங்க் லிஸ்ட் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த சீட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ கேகே நகரில் 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள். உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஃப்ரம் தமிழ்நாடு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஃப்ரம் தமிழ்நாடு தாசில்தார் ஆஃபீஸ், ரேஷன் கார்டு ஃப்ரம் தமிழ்நாடு, இந்த மூணும் இருந்தால் நீங்கள் 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிள். திருப்பி சொல்லிடுறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஃப்ரம் தமிழ்நாடு தாசில்தார் ஆஃபீஸ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஃப்ரம் தமிழ்நாடு அத்தாரிட்டிஸ், ரேஷன் கார்டு ஃப்ரம் தமிழ்நாடு, இந்த மூணு இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிள். நீங்கள் இதில் ஒரு வேளை நீங்கள் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி அதர் ஸ்டேட்டோ அல்லது அவுட் சைடு இந்தியாவோ போட்டிருந்தா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிளா? 100% எலிஜிபிள். ஓகேங்க. அடுத்து 100% எலிஜிபிள். இந்த மூணு டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தமிழ்நாடு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தமிழ்நாடு, ரேஷன் கார்டு ஃப்ரம் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி டசன்ட் மேட்டர். ஓகே. அடுத்து 22 ப்ரைவேட் காலேஜஸ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர சேம் தமிழ்நாடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ணது, ரேஷன் கார்டு, இந்த மூணு இருந்தால் நீங்கள் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து 6 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அது தெலுங்கு மைனாரிட்டியில் வரும். ஒரு ப்ரைவேட் காலேஜ் மலையாளம் மைனாரிட்டியில் வரும். 3 ப்ரைவேட் காலேஜஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் வரும். திருப்பி சொல்கிறேன், ப்ரெசன்டேஷனில் நான் இன்க்ளூட் பண்ணாதையும் சேர்த்து சொல்கிறேன். 6 தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரி, இதில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மூகாம்பிகா மலையாளம் மைனாரிட்டி கல்லூரி ஒன்று. அடுத்து 3 கிறிஸ்டியன் மைனாரிட்டி கல்லூரி, அதாவது பனிமலர் சென்னை, மாதா சென்னை. சிஎம்சி வெள்ளூருக்கு மட்டும் நம்ம சொல்கிற டாக்குமெண்ட் தேவையில்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி கோட்டாவுக்கு. பட் 2 இருக்கு இல்லையா, மாதா பனிமலர், ரெண்டுமே சென்னையில் இருக்குது. அந்த இதில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் நீங்கள் சேரணும் அப்படின்னாலோ, மூகாம்பிகை கன்னியாகுமரியில் மலையாளம் மைனாரிட்டியில் நீங்கள் சேரணுன்னாலோ 6 தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளில் நீங்கள் சேரணுன்னாலோ உங்களுக்கு என்னென்ன வேணும்? தமிழ்நாடுல இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், தமிழ்நாடுல இஷ்யூ பண்ண நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும், ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதா இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான அந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அப்லோட் பண்ணின காப்பி உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருக்கும். அது அட்மிஷன் டயத்தில் வேணும். சரிங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இதில் எல்லாருமே எலிஜிபிள் தான். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரிசர்வேஷன் கிடையாது. என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் கம்யூனிட்டியை பார்க்க மாட்டாங்க. ஆல் இண்டியா ரேங்க் மட்டும் பார்த்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் மெரிட் சீட் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம யாரெல்லாம் எலிஜிபிள்? ஆல் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். என்ஆர்ஐ ஆல் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் எம்பசி, பர்டிகுலர் எம்பசியில் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸில் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சார் இன்னும் எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.